நம்ம உடலில் எத்தனையோ பாகங்கள் இருந்தாலும் சிறப்பான பாகங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 விஷயம் 3 பாகங்கள் இருக்குது. ஒன்று நம்ம பார்க்குற கண்கள், பேசுகிற வாய், கேட்குற காது. இப்போது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கங்க. அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப்ஸ் வருவார். அவர் வந்தாருன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் கிளாஸ் எடுப்பார். ஒரு இங்கிலீஷ் ஸ்டாஃப் வருவார். அவர் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பார். அடுத்து ஒரு சயின்ஸுக்கு ஒருத்தர் வருவார். அவர் ஒரு 1 ஹவர் எடுப்பார். சோசியலுக்கு ஒருத்தர் வருவார். அவர் ஒரு 1 ஹவருக்கு எடுப்பார். ஆனால் அந்த பாடத்தை கவனிக்கிறது ஒரு பையன் 4 வாத்தியார் பேசுகிறதையும் கேட்குறான். ஆனால் வாத்தியார் 1 மணி நேரம் பேசிவிட்டு அவர் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு உட்காந்துருவார். ஏன்னா அவரால் 1 மணி நேரம் தான் எனர்ஜெட்டிக்காக பேச முடியும். நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் பேப்பர்ஸில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாய் வலிக்கும். ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண் வலிக்கும். காது மட்டும்தான் எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம காது மட்டும்தான் வலிக்காமல் இருக்குது. அப்போ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை செய்யுது அப்படிங்கிறது. நீங்கள் பல விஷயங்களில் கவனிச்சிங்கனாலே என்ன நடக்குது அப்படிங்கிறது சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்க்குற விஷயங்களை விட மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம கேட்டு நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த ஷாப்பில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்குறாரு. அவருக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் லிசன் பண்ணி கேட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சரியாக கொடுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் டெஃபினட்டாக கொடுக்கவே முடியாது. நீங்கள் லிசனிங் ஸ்கில்லை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்களில் பார்க்குறது மட்டும் இல்லை, காதால் கேட்குறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. 2 பேர் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் முதல்ல அவர்கிட்ட காது கொடுத்து கேட்கணும். அவர் என்ன தான் சொல்ல வர்றார் அப்படிங்கிறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கிட்ட பகிர ட்ரை பண்ணணும். இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், 2 லைன் கூட முடிச்சிருக்க மாட்டார். உடனே இடையில வந்து நம்ம ஒரு 4 விஷயங்களை பேசுவோம். இப்போது மெயின் ரோல் என்ன பண்ணுவோம்னா நம்ம மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன நாலேஜ் தெரியுதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புதுசாக எதுவுமே கற்றுக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் திருப்பி எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். திருப்பி அதையே தான் பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இதனால் நமக்கு என்ன லேர்னிங்ஸ் அப்படின்னா 0 தான். அதனால் நீங்கள் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா கூர்ந்து கவனிங்க. சரியாக தப்பான்னு பாருங்கள். சரியான விஷயமா இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த விஷயம் தப்பாக இருந்தது அப்படின்னா மூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடுங்க. அந்த மாதிரி அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் டைம் கொடுக்காதீங்க. உங்கள் டைம் யூஸ் ரொம்ப ப்ரிசீஸானது. 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. உங்கள் டைமை அன்வான்டாக எங்கேயும் ஆர்கியூமெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றவங்க பேசும்போது காது கொடுத்து கேளுங்க. லிசனிங் ஸ்கில்லு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல வந்தது சரியாக சொன்னேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல நினைக்கிறது என்னென்னா லிசனிங் ரொம்ப முக்கியங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.